அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 35 கேள்விகளாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 2022ஆம் தேர்வில் கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின்ஸில் இருந்து ஒரு 35 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துக்கள் எது? மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துக்கள், இதில் பௌதீக, ரசாயன, உயிரியல் ஆபத்துக்கள் இதெல்லாம் மனிதனால் தூண்டப்படுவது. கிரக ஆபத்துக்கள் என்பது மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துக்களாகும். மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவீத நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது? மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 56.6%. 56% வந்து தமிழ்நாட்டில் உள்ளது. நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் எதன் கீழ் வருகிறது? எந்த அட்டவணையின் கீழ் வருகிறது? நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையின் கீழ் வருகிறது. சாம்பாவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? சாம்பாவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? சாம்பாவதி கல்யாணம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பது சரியான ஒன்று. இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுக்கள் உள்ளன? இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்காசிய நாடுகளிலும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பாமினி அரசில் குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் யார்? குல்பர்கா டு பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர். ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் அகமது ஷா ஆவார். தவறான இணை எது? இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா துசுக் இ ஐ ஜஹாங்கீர் பற்றியது. துசுக் ஐ பபூரி பாபர் பற்றியது. ஹுமாயூன் நாமா குல்பதன் பேகம். இதில் ஷாஜகான் நாமா ஷாஜகான் என்பது தவறான இணையாகும். 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது? 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை சூரத் என்பது சரியான பதில். கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யார்? கலிபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர். ஆப்ஷன்ல இல்துமிஸ் என்பது சரியான பதில். சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு காரணமாக அமைந்தது. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் என்பது சரியான பதில். பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரின்னு பாருங்க. அவர் தேவகவுடா பிரதம மந்திரியாக இருந்தபோது. இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எது? இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தாவை உருவாக்கிய மாநிலம் ஒரிசா என்பது சரியான பதில். உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? இது 65ங்கிறது உச்ச நீதிமன்றம்னு பார்த்துருக்கோம். உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது எந்த நாள்? புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது ஆப்ஷன்ல பாருங்க ஏப்ரல் 28, 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர். ஆப்ஷன்ல மாவட்ட ஆட்சியர் என்பது சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக.
அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான பதில். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிசம், சமதர்மம் என்பது சரியான விடை. தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட ஆண்டு 2005 ஆண்டு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. 4வது நிதிக்குழு யார் இதா இருந்தாங்க? 8வது நிதிக்குழு, 11வது நிதிக்குழு. 4வது நிதிக்குழுக்கு பார்த்தீங்கன்னா PV ராஜமன்னார். 8வது நிதிக்குழு YP சவான். 11வது நிதிக்குழுக்கு AM குஸ்ரு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் எந்த நாளன்று வெளியிட்டது? மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் அப்போ RBI கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேலின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்ட நாள் 25/8/2017 தேதியன்று. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம் எதற்காக? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்மயமாதல், 5வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, 6வது 5 ஆண்டு திட்டம் தன்னிறைவு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான பதிலாகும். இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் அட்லி என்பது சரியான ஒன்று. சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்பது சரியான ஒன்று. டியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ட்ரியோன்னு அழைக்கப்பட்டவர்கள் லால் பால் அண்ட் பால் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. மாநில தன்னாட்சி என்பது பிரதான பரிந்துரையாக இருந்தது. யாருடைய பிரதான பரிந்துரையாக இருந்தது மாநில தன்னாட்சி? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கோகலே அவருடைய பிரதான பரிந்துரையாக இருந்தது மாநில தன்னாட்சி என்பதாகும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் டேஸ் ஒப்பந்தமாகும். எந்த ஒப்பந்தமாகும்? ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் என்ன ஒப்பந்தம்? பூனா ஒப்பந்தம் என்பது சரியான ஒன்று. 1893 ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? தியாசபியின் பிரதிநிதியாக 1893 சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டவர். ஆன்சர் சரிதான், அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பிரிஜிஸ் காதர், நானா சாஹிப், குன்வார் சிங், மௌலவி அகமத்துல்லா. ஆப்ஷன்ல பிரிஜிஸ் காதர், அவுத் நவாப். அடுத்தது நானா சாஹிப் எங்கன்னு பாருங்க, கான்பூர். குன்வார் சிங் எங்க? பீகார். மௌலவி அகமத்துல்லா பைசாபாத். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் எந்த நூல்? சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் என்பது சரியான ஒன்று. கரிகாலனுக்கு திருப்பும் முனையாக இருந்த போர் எந்த போர்? கரிகாலனுக்கு திருப்பும் முனையாக இருந்த போர் வெண்ணி போர் என்பது சரியான விடை.
இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவராக இருந்தவர் சரோஜினி நாயுடு ஆவார். பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது? பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்களால் கூறப்பட்டது. படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? படியரிசி திட்டம் இதெல்லாம் அண்ணாதுரை அவர்களால் கொண்டு வரப்பட்டது. காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம் ஆகும்? காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் மெட்ராஸ் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று 35 கேள்விகள் 2022ஆம் ஆண்டு தேர்வு கொஸ்டினிலிருந்து பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.